அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமை மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். பிள்ளைங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் பொண்ணுமே கிளம்பிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே பிள்ளை வாட்டர் கேனை கழுவி தண்ணி தான் அடைச்சிக்கிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிள்ளைக்கு தோசை வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நாள் தான் ஸ்கூலு, அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். நாள் போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, நர்வஸாக இருந்துச்சு. என் பொண்ணுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எனக்குமே இந்த பிள்ளைங்க வந்து வீட்டிலே இருந்துட்டாங்களா, ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. கைக்குள்ளேயே இருந்துட்டாங்களா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களே அப்படிங்கும்போது எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என் பொண்ணு வந்து ஸ்கூல் பேக்கில் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையில் எந்திரிச்சு தான் பிள்ளைக்கு தேவையான ரஃப் நோட்டு, ஸ்லேடு, டப்பா, சாக் பீஸ் எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். பிள்ளையும் செக் பண்ணிட்டு அவங்க முகமும் வாடி போய் இருந்துச்சு. ஏம்மா ஐ மிஸ் யூம்மா, உன்னை விட்டுட்டு ஸ்கூல் போவேன், எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு நாள் டைலாக் விட்டுட்டு பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலுக்கு விட்டாச்சு. ஸ்கூலில் டீச்சரு, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே மீட் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா 1 மந்த்ல அவங்களையும் ரொம்ப மிஸ் பண்ணினேன். ஏன்னா என் பிள்ளைய வச்சு தான் அவங்களுமே வந்து எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சாங்க. ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். எது ஒன்றுனாலும் பேச வைக்க அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே மத்தியானம் வந்து பிள்ளைக்கு லஞ்சுமே பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி முட்டைச்சோறு வந்து செஞ்சு கொடுத்தேன். பிள்ளை அதை தான் கேட்டிருந்தாங்க. காலையிலே பிள்ளை அப்செட்டாக இருக்கும்போதே உனக்கு என்னெல்லாம் வேணும், உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்தாச்சு. அங்கே போய் வந்து என் பொண்ணுக்கு லஞ்ச் வந்து கொடுக்கும்போது நான் என் ஃப்ரெண்டு கூட உட்காந்து மனம் விட்டு பேசிகிட்டு இருக்கும்போது என் பொண்ணு என்னையே பார்த்தாங்க. அவங்களுமே நல்ல வேலை மதியம் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்களோ வைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ண, புது பாக்ஸு, புது பேக்கை எல்லாத்தையுமே பிள்ளைங்க எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிடுவாங்கல்ல. மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணாலே பிள்ளைங்க வந்து என்னெல்லாம் புதுசாக கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணி சந்தோஷமாக இருந்தாங்க. இன்றைக்கி ஸ்கூல் வந்து எப்படி போச்சுன்னு ஈவினிங் வந்து பிள்ளைய ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது கேட்டேன். ஏம்மா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சும்மா, எனக்கு புக்கு நோட்லாம் கொடுத்துருக்காங்கம்மா, எனக்கு அட்டை போட்டு தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே கையோட என் பிள்ளைக்கு வந்து அட்டை போட்டு கொடுத்துட்ருந்தேன். ஈவினிங் வந்து பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தோன்னே டீலாம் போட்டு குடிச்சிட்டு நான் அட்டை போட்டுட்டு இருந்தேன். என் பிள்ளை வந்து மதரசா கிளம்பி போயிட்டாங்க. என் அக்கா பையன் வந்து ஸ்டாப்லர் வச்சு எனக்கு அடிக்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 3ஆம் கிளாஸ்னு டீச்சர் வந்து டேங்க் பேனை தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. என் பையன் வந்து மிக்கி மவுஸு, இதை பார்த்தா சமீரா வந்து சந்தோஷப்படுவாங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிப்பு வச்சா பிள்ளைக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வருமா அப்படின்னு பார்த்து என் பையன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஹோம்ஒர்க் பண்ண போயிருந்தாங்க. வந்தவுடனே சர்ப்ரைஸாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சமீராட்ட கொடுத்தாங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்படி டின்னருக்கு வந்து வீட்டில் வந்து சேமியா பிரியாணி பண்ணி கொடுத்தாச்சு. பிள்ளைங்க பசியோடு இருக்காங்க. அப்படியே வந்து பேசிக்கிட்டே நைட்டு வந்து டின்னரையும் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இப்படி தான் ஜாலியாக போச்சு. உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட என்னெல்லாம் ஷேர் பண்ணாங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.